சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துல ஒரு வழிபாட்டு தலத்திற்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த கோவில், பைரவர் கோவில் இருக்கு. அந்த வழிபாட்டு தலத்துக்கு பின்னாடி காலையில 5 மணில இருந்து சாயந்தரம், நைட்டு, காலை, இரவு இந்த மாதிரி 24 மணி நேரமும் மது விற்பனை அமோகமா நடந்துட்டு இருக்கு. இந்த மது விற்பனை அந்த இடத்துல பண்றதுனால கோயில் காம்பவுண்ட் சுவருக்கு பின்னாடி இருக்கிற இதுல தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல பெண்கள் நடந்து போறாங்க, சிறுவர்கள் நடந்து போறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு மாணவிகள் நடந்து போறாங்க, இந்த மாதிரி காலேஜுக்கு போற பிள்ளைங்க நடந்து போறாங்க. இந்த மாதிரி இடத்துல மது விற்பனை நடந்துகிட்டு இருக்கு சட்டவிரோதமா. இத பிஜேபி உடைய அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் தங்கப்பாண்டிங்கிறவர் காவல் நிலையத்தில் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது காவல் நிலையத்திலிருந்து என்ன பண்றாங்க, அந்த மது விற்பனைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கவருக்கு தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இன்னாரு கொடுத்துருக்காங்க, நீங்க மது விற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அப்ப அந்த மது விற்கிறவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பாஜகவுடைய திருப்பத்தூரை சேர்ந்த ஒன்றிய தலைவர் தங்கப்பாண்டிக்கு போன் அடிச்சு மிகப்பெரிய அளவுல ஒரு கொலை மிரட்டல் விடுறாரு. இதையும் காவல்துறை கிட்ட கொண்டு போறாரு அவரு. அப்ப இதுவரையும் அந்த காவல்துறை அந்த நபரை கண்டித்தோ இல்ல அந்த நபரை கைது செய்யவோ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அப்ப ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த மது விற்பனையை அதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கீங்க, காலையில 12 டு நைட்டு 10 மணி வரைக்கும். அந்த நேரத்துக்குள்ள விற்காம எந்த நேரம் போனாலும் இங்க மது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க திருப்பத்தூர்ல மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுல எல்லாமே நீங்க கள்ளச்சந்தையில இருந்து மதுவை கொண்டாந்து இறக்கி பில்லு கொடுக்காம, ஜிஎஸ்டி கட்டாம, கணக்கிலே வராம இந்த மதுவை கொண்டாந்து ஒவ்வொரு கடைகளையும் இறக்கி அதுக்கு ஒரு நபரை நியமிச்சு அவங்க மூலியமா கள்ளச்சந்தையில இந்த மதுபானத்தை பூரா வித்து காசு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த திமுகவுல சாதாரண மக்கள்ல இருந்து யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. திமுகவோட கைக்கூலியான வேலை செய்தே தவிர இந்த பொதுமக்களுக்கு காவல்துறை உங்க நண்பன் சொல்றீங்க, எங்க நண்பனா இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை கூட்டு மிரட்டுறீங்க, லாக்அப்ல வச்சு அடிச்சு கொள்றீங்க. இதுதான் காவல்துறையோட வேலையா இருக்கு. பொதுமக்களை காவல்துறை மதிக்கிறதே இல்ல. அதனால இந்த விஷயத்த இங்க கூடிய சீக்கிரம் திருப்பத்தூர்ல நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் திருப்பத்தூர்ல நடக்கும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.